ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் டேஸ்ட்டில் பேபிகார்ன் செட்டிநாடு மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு, 4 வரமிளகா, 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரைங் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட அரைச்சு வச்ச மசாலா விழுது சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஒரு பாக்கெட் உப்பு போட்டு வேக வச்ச பேபிகார்ன் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் துருவின தேங்காய், கொஞ்சமா கேஷ்யூ நட், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுத கிரேவி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பேபிகார்ன் செட்டிநாடு மசாலா கிரேவி ரெடி. இது பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும்.